வாங்க 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 பார்த்து வாங்க பார்த்து 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 வாங்க 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 மெதுவா மெதுவா பார்த்து வாங்க போ பார்த்து மெதுவா பார்த்து ஏய் மெதுவா பார்த்து மெதுவா பயப்படாதீங்க, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அது எங்களுக்கும் தெரியும். புஜ்ஜி பின்ன மாமா, இங்க இருக்கிற எல்லா டாக்டரும் சொல்ற ஒரே வார்த்தை இதுதானா? அவன் எப்ப கண்ணு முழிப்பான் அதை மட்டும் சொல்லுங்க. நடக்க போறத சொல்றதுக்கு நான் ஒன்னும் ஜோசியக்காரன் இல்லைங்க, டாக்டர். இதெல்லாம் வக்கனையா பேசுங்க. கேள்வி கேட்டா மட்டும் எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலா சொல்லுங்க. டேய் சொல்லிக்கிட்டே இருக்க, படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்க, அரஞ்சன தெரியுமா? எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஒரு சில செக்அப் மட்டும் பண்ணணும். என்ன வேணா எடுங்க, ஆனா என் பையனை வெளியே கூட்டிட்டு போக கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மொத்த ட்ரீட்மெண்ட்டும் செக்கப்பும் இங்க தான் நடக்கணும். சரிங்க, நீ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி. புஜ்ஜி கோமா மாட்டுக்கு தண்ணி காமிச்சாச்சு, வைக்கல இறக்கியாச்சு, அறுவடைக்கு ஆள் அனுப்பிச்சாச்சு, வேற என்ன பண்ணணும்? ஏன்டா இப்படி பேசுற? பின்ன என்ன மாமா, ஒரு படிச்சவங்க கிட்ட போய் ஒரு படிக்காத என்ன போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? டேய் உன்கிட்ட கோவிச்சுக்காம நான் யார்கிட்ட கோவிச்சுக்க போறேன்? நீ எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க தெரியுமா? இந்த மாமனோட உயிரையே காப்பாத்தி கொண்டு வந்திருக்க. அதுக்கு நான் உனக்கு சாகர வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன்டா. சரி சரி, எதுக்கு இப்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க பெரிய மனுஷன், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இல்லடா, நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். எப்படிடா முடிஞ்சது உன்னால? பின்ன நானும் உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாமலாம் நடந்துக்க முடியும். டேய் அதனாலதான் ஊரை சுத்தி நம்ம ஆளுங்களை வேவு பார்க்க விட்டேன். அதுல அந்த தேஜாவோட பசங்க ஹாஸ்பிட்டலா தேடிட்டு இருந்தானுங்க. நம்ம ஆளுங்களை விட்டு நான் அவங்க ஆளுங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். அப்பதான் நம்ம மல்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அவனுங்க நம்ம மல்லியை தூக்குறதுக்கு முன்னாடி மல்லிய நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு கூட்டு போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் தான் யாருக்கும் தெரியாம இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களையும் இங்க வர சொல்லிட்டேன். ஊரை சுத்தி நம்ம ஆளுங்களை போட்டிருக்கேன். அந்த தேஜாவால ஒன்னும் பண்ண முடியாது. டேய் வாடா.